வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கேழ்வரகு மாவு ஒரு 3 கரண்டி இதால் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு 2 கரண்டி போட்டுக்குவோம். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் முதல்ல விழுந்துச்சு. 2 கரண்டி கேழ்வரகு நாட்டு சர்க்கரை, 3 கரண்டி கேழ்வரகு மாவு, 2 வாழைப்பழம், ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் நான். இதில் ஒரு பிஞ்ச் சோடாப்பூ, ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு கூழாக்கி போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோம். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்தால் சூப்பரான வாழைப்பழ குழிப்பணியாரம் கேழ்வரகு மாவில் ரெடி ஆகிடுங்க. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம கேழ்வரகு மாவு கலந்து வச்சுருக்கோம். வாழைப்பழம் போட்டு இதில் ஒரு அரைக்கரண்டி நான் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் முதல்ல விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 டம்ளர் விட்டு நல்லா கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி கோதுமை மாவும் கலந்துருக்கேன். நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட அரிசி மாவு கலந்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது, அதனால் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். இதில் பேன் தோசை மாதிரி குட்டி குட்டியாகவும் ஊற்றலாம், அப்பம் மாதிரி ஊற்றலாம், குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றலாம். இதில் என்ன பல விதமாக செஞ்சுக்கலாம். அந்த மாவு இந்த பேஸ் இருந்தால் ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்து. இதில் வாழைப்பழம் போடுறோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லீவ் நாளில். நம்ம மாவு பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம குழிப்பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம். கோதுமை மாவும் கேழ்வரகு மாவும் அரிசி மாவும் 2 ஸ்பூன் தான். கேழ்வரகு மாவு 3 கரண்டி, 3 குழிக்கரண்டி, ஒரு பிஞ்சு அப்பசோடா, ஒரு அரை ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன், வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் நான் போட்டுக்கலாம். வெல்லம் ஒரு டம்ளர், இந்த பாருங்கள் 100 கிராம் இருக்கும். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்குது. நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நான், வெல்லம் போடலை. வெல்லம் வேணாலும் வெல்லம் போட்டுக்கலாம், ஜீனி கூட போட்டுக்கலாம், சக்கரை கூட போட்டுக்கலாம். உடம்புக்கு நாட்டு சக்கரை நல்லதுன்றதால நான் அதை எங்கள் வீட்டில் தான் இருந்தது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குழிப்பணியார சட்டியில் ஹீட் பண்ணிவிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி குழிப்பணியார பாத்திரம் அடுப்பில் போட்டாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் வேகிறதுக்கும் கொஞ்சம் இந்த குட்டி ஸ்பூனில் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். நான் எண்ணெய் தாங்க விட்டுக்கிறேன். நெய் ஆனால் மாவில் பிசையும் போது பிசைஞ்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிருக்கேன். இது எண்ணெய் தான். இப்போ நம்ம குழிப்பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து விடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் இந்த லேஸ்லாம் வாங்கி தரதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு தர்றது நல்லது. சில குழந்தைங்க வாழைப்பழம் சாப்பிடவே மாட்டாங்க, அது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சுற்றி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிப்போம். பரட்டி போடும்போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து சூப்பராக மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. வேகத்துக்காக சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூழ் களி இது மாதிரிலாம் சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி அப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க. வாழைப்பழம் கலந்து கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். புதுசு நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 போர்க் வச்சுட்டு திருப்பி போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குண்டு குண்டாக நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லீவ் நாளில் செஞ்சு கொடுங்க.
இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வச்சு பார்க்கலாம். எவ்வளோ குண்டு குண்டாக அழகழகாக வந்துருக்கு பாருங்கள். திருப்பி போட்டு நம்ம சொட்டு சொட்டு ரொம்ப ஆயில் விட வேண்டியில்லை, சொட்டு கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும். நல்லா வெந்தோடனே ரொம்ப ஸ்வீட்டாக எம்மியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சில பசங்க கூழ் சாப்பிட மாட்டாங்க. கேழ்வரகு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்குது, ஸ்வீட்டாக இப்போ சில பசங்க பிடிக்கும். அதனால் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். குண்டு குண்டுன்னு ஹெல்த்தியான முறையில் நம்ம குழிப்பணியாரம் அயன் சத்தோட நம்ம கேழ்வரகு சிறுதானியத்தோட ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எம்மியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.